ஸ்கைப்ல ஜாயின் ஆயிட்டீங்களா யாரும் வாங்கன்னா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன டாபிக் பார்த்தோம் ஓகே ஓகே ஹையர் ஆன் ஓகே ஸோ அந்த கோட்ஸ் மட்டும் நான் அனுப்பிச்சு விடுறேன் நான் இன்னும் அனுப்பிவிடல அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க நான் இருக்கேன் ஓகே ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூஸ் ரெடியூசர் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ ரியாக்ட்ல வந்து யூஸ் ரெடியூசர் ஓகே ஸோ டாபிக் ஆமாம் ஓகே ஸோ யூஸ் ரெடியூசர் அப்படின்றது என்னன்னா லைக் வந்து ஒரு ஏடிஎம் ஃபங்க்ஷன் மாதிரி இதில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஒரு பேங்கிங் இது மாதிரி ஓகே ஸோ லைக் நீங்கள் வந்து இப்போ பேங்க் மீன்ஸ் ஏடிஎம்ல போயிட்டு ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும் உங்களோட அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா ரெடியூஸ் ஆகும் மியூட் பண்ணிட்டீங்களா ஓகே ஸோ வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் அதே வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் ரெடியூசர் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ லாஸ்ட் கிளாஸ் இது டவுட்ஸ் இருக்கா ஓகே தானே அது மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா யூஸ் ரெடியூசர் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம் ஸோ நம்ம ஒரு புது ஃபைல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அது ஃபங்க்ஷனோ கிளாஸோ சேம் ஒரே நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குமா யூ மீன்ஸ் FB லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் கிரியேட் ஆகும் FB ஹோம் பேஜ் கொடுத்தீங்கன்னா அது ஹோம் பேஜ் கிரியேட் ஆகும் அதே போல லைக் நமக்கு இங்க வந்து எங்க போகணும் அப்படின்றத எடுத்துட்டு போறது தான் ஓகே சார் லைக் எந்த மாதிரி வேல்யூ இதுல போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்பாச் அப்படின்றத இங்க வந்து கொடுக்கும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு இங்க டிஸ்பாச்னு கொடுத்தாச்சு இந்த டிஸ்பாச்ல என்ன ஒர்க் நடக்கணும் நமக்கு டைப் 2 ஓகே ஸோ டைப் 2 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க டெபாசிட் அப்படின்றதே வந்து கொடுக்கணும் ஓகே ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் டெபாசிட் அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம டெபாசிட்னு கொடுத்தாச்சு அப்ப டெபாசிட்கான பேலோட் எனக்கு வந்து ஒர்க் ஆகணும் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் நீங்க கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்றத வந்து கொடுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு இந்த வித்ட்ரா அண்ட் டெபாசிட்ன்றதை என்ன பண்ணணும் ஃபங்க்ஷனை நீங்க வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா ஸோ நான் எதுக்குள்ள பாஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டன்குள்ளார பாஸ் பண்ணிக்க போறேன் அப்போ பட்டன்ல என்ன பண்ணுவீங்க அதை கிளிக் பண்றப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றதுக்காக ஆன் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க ஓகே ஸோ நான் ஆன் கிளிக்ன்ற ஈவெண்ட்டை யூஸ் பண்ணியாச்சு இந்த ஈவெண்ட் குள்ளார என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு என்ன நடக்கணும் இங்க ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா அப்படின்றது கொடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் வித்ட்ரானா எவ்வளவு அமௌண்ட் எனக்கு வித்ட்ரா ஆகணும் அப்படின்றது கொடுக்கணும் இல்லையா சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு 1000 rupees எனக்கு வித்ட்ரா பண்ணேன் அப்படின்றது கொடுக்கணும் அப்ப வித்ட்ரான்னு கொடுக்குறப்ப நமக்கு டோட்டல் இதுல இருந்து என்ன பண்ணி கொடுக்குது நமக்கு ரெடியூஸ் ஆகுதா இங்க வந்துட்டு அப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம் வித்ட்ரான்றது நமக்கு பண்றப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்கீங்க சோ இங்க வந்து வித்ட்ரான்ற ஒரு ஸ்டேட் கொடுத்து மீன்ஸ் அந்த கேஸ் ஸ்டேக்கு போகும் அந்த கேஸ்ல போயிட்டு என்ன பண்ணும் வித்ட்ராவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான இங்க கொடுத்துருக்கீங்களா ரிட்டர்ன் பண்ணு ஜஸ்ட் அந்த ஸ்டேட் மைனஸ் ஆக்ஷன் பேலோடுன்றத அப்போ அந்த ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து நான் கொடுக்குற அமௌண்ட்டை எனக்கு மைனஸ் பண்ணி டிஸ்பாச் பண்ணி லைக் இங்க எனக்கு கரண்ட் வேல்யூ அப்டேட் பண்ணிடு அப்படின்றது இதுதான் டிஸ்பாச்சர் பண்ணும் டிஸ்பாச்சர் ஓகே ஸோ ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னா உங்களோட அமௌண்ட் பேலன்ஸ்ட் அமௌண்ட்டை இன்டர்லைசேஷன் பண்ண அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஆஃப்டர் ரெண்டர் ஒவ்வொரு ரெண்டர் ஆகுறப்போ லைக் நான் இப்போ நான் வித்ட்ரா கொடுத்தனால என்னாச்சு இப்போ எனக்கு ஒரு ரெண்டர் நடக்குமா இந்த இடத்துல அப்ப ரெண்டர் நடந்து ஆல்ரெடி என்னோட வேல்யூ ஸ்டேட் என்னவா இருந்துச்சு 48,000 இருந்துச்சு அப்ப 48,000 இப்போ என்னவா மாறிடுச்சு 47,000 மாறிடுச்சு அப்ப 40,000 எப்படி மாறுது அப்படின்னா என்னோட பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது இங்க வந்து 47 அப்டேட் ஆகுது இது ஓகேவா சோ இதுதான் இனிட்டலைசேஷன் அப்படின்றது சொல்றாங்க நார்மலா அமௌண்ட் வந்து இனிட்டலைஸ் ஆகுது ஓகே இன்னொரு பட்டன் இருக்கு இல்லையா சோ அந்த பட்டனுக்கு என்ன பண்ணணும் ஆன் கிளிக் அப்படின்றது கொடுத்துக்கலாமா ஓகே சோ ஜஸ்ட் ஆன் கிளிக் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த ஆன் கிளிக் உள்ளார என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம்
நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஒரு டெபாசிட் நடக்கணும். ஓகே, ஸோ டெபாசிட் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 500 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டெபாசிட் கொடுத்தேன்னா எனக்கு 500 இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, ஸோ இப்போ லைக் இதுதான் வந்து என்னன்னா யூஸ் ரெடியூசர் லைக் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். லைக் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, நார்மலா ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு இதை எப்படி வந்து ஒரு கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுது, ஒரு கவுண்டை எப்படி டிக்ரீஸ் பண்றது அப்படின்றது, அதுதான் இது. ஓகே, இது ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் ரெடியூசர் அப்படின்றது சொல்லுவாங்க. இது ஓகே? புரியல. கரண்ட் டிஃபால்ட்ன்றது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நான் இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணும், டிஃபால்ட் அமௌண்ட் எனக்கு வந்து ஷோ பண்ணும். ஸ்டேட் வேல்யூ எடுத்துக்கணும். நீங்க எதுவுமே நடக்கல, எனக்கு ஒண்ணு டெபாசிட்டும் நடக்கல அல்ல எனக்கு வித்ட்ராவும் பண்ணல, உங்களோட நார்மல் என்ன பண்ணும், உங்களோட அக்கௌண்டோட பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அந்த பேலன்ஸை எனக்கு ஷோ பண்ணும். இது ஓகே? ஸோ இப்போ லேட்டா வந்தீங்கல்ல, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நான் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ரெடியூசர் அப்படின்ற டாபிக். என்னாச்சு, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அங்க போயிட்டீங்க. இங்கேயும் ஃபேன் போட்டுக்கோங்க, இங்கேயும் ஃபேன் இருக்கு. விசிபிளா இருக்கா ஃபர்ஸ்ட்? ஓகே ஓகே ஓகே. ஆள் இருந்தாலும் வர மாட்டீங்க, ஆள் இல்லைனாலும் முன்னாடி உட்கார மாட்டீங்க, அதானே? இல்லையா? சரி சரி சரி, ஓகே ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா யூஸ் ரெடியூசர் அப்படின்ற டாபிக். பேசாதீங்க, உங்களுக்கு தான் ரிப்பீட் பண்றேன், நான் சொல்லிட்டேன். ஸோ இங்க வந்து யூஸ் ரெடியூசர்ன்ற டாபிக் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ யூஸ் ரெடியூசர் லைக் ஒரு ஏடிஎம் மாதிரி. நீங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து எனக்கு மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே நான் டெபாசிட் பண்றேன் அப்படின்னா அப்போ அந்த ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து எனக்கு ஆட் ஆகணும். இதுதானே நார்மல். எனக்கு இப்போ ரெண்டுமே நடக்கல அப்படின்னா என்ன பண்ணும், உங்களோட இப்போ ஒரு 50,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா சேம் அந்த 50,000 வந்து மெயின்டைன் ஆகும். அந்த மூணு கான்செப்ட் தான் இங்க. இன்னொன்னு வேணா நீங்க வந்து இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ நான் அமௌண்ட் வந்து என்கிட்ட வந்து 50,000 தான் இருக்கு, எனக்கு இப்போ 60,000 எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்றத மாதிரி வரும். ஓகே, லைக் அதுவும் வேணும்னாலும் ஒரு கண்டிஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் நீங்க எப்போ வந்து போறீங்களோ லைக் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம இங்க பட்டன்ல தான் அமௌண்ட் கொடுப்போம். நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கதான் கொடுத்துட்டு இருக்கோம், யூசரா டைரக்டா கொடுக்கல. அப்ப நீங்க வந்து இங்க வந்து வித்ட்ரால வந்து என்ன பண்றீங்கன்னா 60,000 கொடுத்தீங்கன்னா ஆகுமா? இந்த இடத்துல ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி அமௌண்ட்டே எவ்வளவுதான் இருக்கு, 50,000 தான் இருக்கு. 16 போறப்ப இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னு வரும். அதுவும் ஒண்ணு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட்ன்றது கொடுக்குறீங்க. ஓகே, சோ இப்போ வந்து அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் அண்ட் டெபாசிட் பண்றோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இதை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஓகே, சோ இது ஃபங்க்ஷன் வந்து நம்ம செகண்ட் ஆட் பண்ணுது. அப்ப நார்மலா நான் ஒரு யூஸ் ரெடியூஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார டைரக்டா என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் வேணும், ஒரு div வேணும் அப்படின்றத கொடுத்துருவீங்க. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ நான் யூஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இதை முடிச்சுட்டு வந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைன்னா டைரக்டா நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாலும் ஓகே தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட்றதை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்னு டிஸ்பாட்ச்ன்றது யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்பாட்ச்ன்றது ஏன்னா அதுக்கு தான் தெரியாது நம்ம என்ன ப்ராசஸ்க்காக டைரக்டா யூஸ் பண்றோன்றது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராசஸ் கூட முடிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு மெயின் ஃபங்க்ஷனா இந்த யூஸ் ரெடியூசர் தான். அதனால மெயின் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன், அவங்கள டைரக்டாவே இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ இப்போ டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றப்போ இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் டைரக்டாவே என்ன பண்ணிக்க போறேன், எனக்கு இந்த ஸ்விட்ச் கேசஸ்ல இதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்றத நான் டைரக்டா இங்கேயே கொடுத்துக்கிறேன். சோ இங்கேயே நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன் ஸ்விட்ச் கேசஸ் பாஸ் பண்றதுக்காக. இங்க ஸ்விட்ச் கேசஸ்ல என்ன யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா ரெண்டு ஒன்னு வித்ட்ரா ஒன்னு டெபாசிட் அப்படின்னு. அப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சாச்சு அண்ட் சி பிரேசஸ் அண்ட் காலி பிரேசஸ். நான் இங்க ரெண்டு பாராமீட்டரை பாஸ் பண்ணிக்கிறேன். என்ன பாராமீட்டர்னா ஒன்னு ஸ்டேட் இன்னொன்னு ஆக்ஷன் அப்படின்றது. சோ ஸ்டேட்ன்றது என்ன சொல்லுவீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் மீன்ஸ் கரண்டா என்ன வேல்யூ ஹோல்ட் ஆயிட்டு இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு கெட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? சோ நான் இப்போ ஒரு வேல்யூ ஒன் வேல்யூ டு இன்னொரு வேல்யூவா மாத்திட்டேன்னா சேஞ்ச் ஆன வேல்யூ தான் எனக்கு என்ன பண்ணி கொடுக்கும், இங்க வந்து இது பண்ணும். ஓகே, சோ இப்போ ஸ்விட்ச் கேசஸ்ல யூஸ் பண்ணிக்க போறோம். சோ ஸ்விட்ச் கேசஸ்ல நான் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன்னா அந்த ஆக்ஷனை எடுத்துக்க போறேன். ஏன்னா ஸ்டேட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு லைக் நான் என்ன வேல்யூ அப்படின்றது. ஆக்ஷன் அப்படின்றதுன்னா ரெண்டு ஆக்ஷன் இருக்கு, ஒன்னு வித்ட்ரா இன்னொன்னு டெபாசிட் அப்படின்றது சொல்லலாம். அப்ப அந்த இதுதான் நம்ம இங்க என்ன பண்ணிக்க போறோம்னா ஆக்ஷனோட டைப் தான் நான் இங்க கொடுக்க போறேன். ஓகே, சோ இப்போ ஆக்ஷனோட டைப்ல வந்து 2 ways இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா, இன்னொன்னு வந்து டெபாசிட். அதுக்கான கேசஸ் எழுதுறேன். நீங்க நார்மலா வந்து என்ன பண்ணுவீங்க, கேஸ் 1 அண்ட் அந்த வித்ட்ரா அப்படின்றத நீங்க கொடுக்கலாம். நான் டைரக்டாவே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வித்ட்ரா அண்ட் டெபாசிட் அப்படின்றதை கொடுத்துக்க போறேன்.
அப்ப கேஸ் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம், வித்ட்ரா கொடுத்துருக்கோம். இப்ப வித்ட்ரா நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து எனக்கு வந்து மைனஸ் ஆகணும் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவீங்க வித்ட்ரா அப்படின்றது. அதனால எனக்கு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணு என்னோட ஸ்டேட்ன்றது என்ன பண்ணிக்கோ, நம்ம 50,000 கொடுத்தோம்னா 50,000 எடுத்துக்கோ. ஸோ மைனஸ் என்ன ஆக்ஷன் அப்படின்றது, ஒன்னு வித்ட்ரா, இன்னொன்னு டெபாசிட் அப்படின்றது. நெக்ஸ்ட் அந்த ஆக்ஷன் நடக்கணும், ஒன்னு ஏதோ ஒன்னு வித்ட்ராவோ ஏதோ நடக்கணும், அந்த ஆக்ஷன் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேலோட், வித்ட்ரா ஆச்சுன்னா வித்ட்ரா எவ்வளவு அமௌண்ட் ஆகணும், டெபாசிட் ஆச்சுன்னா டெபாசிட் எவ்வளவு அமௌண்ட் ஆகணும் அப்படின்றது. லைக் இப்போ எனக்கு ஒரு 1000 rupees டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் வந்து என்ன எடுத்துக்கோ, டெபாசிட்டா வித்ட்ராவான்னு எடுத்துக்கோ. அதே பேலோட் அப்படின்றது அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்க, ஹவு மச் அப்படின்னு கொடுக்கலாம். லைக் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா 50,000 இருக்கா, ஓகே. ஸோ இப்போ ஆக்ஷன்ல என்ன பண்ணுவீங்க, ஒன்னு வித்ட்ரானா வித்ட்ரான்றதை நீங்க கொடுப்பீங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியாச்சு, வித்ட்ரா கொடுத்தாச்சு. அந்த வித்ட்ரால எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறீங்க, ஒரு 2,000 3,000 இந்த மாதிரி கொடுக்க போறீங்க. அப்ப என்ன பண்ணிக்கோ, இங்க ஒரு 50ல இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கோ, ஒரு 2 மைனஸ் பண்ணி இங்க கொடுக்கும். இது ஓகே, இப்படிதான் நம்ம இங்க வந்து கொடுத்துருக்கோம். அப்ப சேம் திங் அதே போல இங்க ஒரு டெபாசிட் கொடுத்துருக்கோம். டெபாசிட்னா ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட் கூட எனக்கு ஆட் ஆகும். ஸோ இங்க மைனஸ்க்கு பதிலா ஜஸ்ட் இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பிளஸ்ன்றதை யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஸ்டார்டிங்ல 50,000 இருக்கு. இப்ப 50,000 இருக்குன்னா ஓகே, ஆனா இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஆல்ரெடி மைனஸ் பண்ணிருக்கேன். அப்ப மைனஸ் ஆன வேல்யூ இங்க என்னவா இருக்கும், இங்க வந்து ஒரு 48ன்றது இருக்கும் இல்லையா. சோ அப்ப 48,000 தான் இங்க வரும் உங்களுக்கு கீழே. ஓகே, சோ அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ப நமக்கு இங்க 50 இருக்காது. ஏன்னா ஸ்டேட்ன்றது என்ன பண்ணும், ஆல்ரெடி எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்ல இருந்து தான் எனக்கு ரெடியூஸ் ஆகும். கரண்டா என்ன இருக்கும், அப்ப இங்க எதை எடுத்துக்கோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 48,000 அப்படின்றத எடுத்துக்கோ. ஓகே, சோ 48,000 கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கோ, ஆட் பண்ணிக்கோ அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஒரு டெபாசிட் பண்ண போறோம். அப்ப டெபாசிட் எவ்வளவு மணி பண்ண போறீங்க, ஒரு 3,000 நான் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்ப எனக்கு என்னவா மாறிடும், 51,000 அப்படின்றது கிடைச்சிடுமா. இங்க வந்துட்டு 51 அப்படின்ற ஆயிடும். ஓகே, சோ இதுதான் நடக்குது. இப்போ எனக்கு இது ரெண்டுமே நடக்காதப்போ இங்க என்ன ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட் இருக்கணும். நான் இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெஃப்ரெஷ் ஆன அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துக்கோ. அப்படி இல்லை அப்படின்னா இங்க 51னா 51,000 அப்படின்றத இது நார்மலா எடுத்துக்கோ. ஸ்டேட்ன்றது கரண்ட் இதுதான் எடுத்துக்கோ. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, எனக்கு இப்ப டெபாசிட்கான அமௌண்ட்டை நான் கொடுக்கணும், வித்ட்ராக்கான அமௌண்ட்டை கொடுக்கணும். லைக் அந்த பட்டனை கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றதுனால இப்ப நார்மலா ஸ்டேட்டுக்கான ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிக்க போறேன். அப்ப ஸ்டேட்டுக்கான வேல்யூ என்ன பண்ணிக்க போறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட்றது கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட் ஒரு டிஸ்பாட்ச்னு கொடுத்தாச்சு. ஸ்டேட்ன்றது கரண்ட் வேல்யூ உங்களுக்கு கெட் பண்ணிக்கும். ஸோ டிஸ்பாட்ச்ன்றது என்ன பண்ணுன்னா லைக் ஒரு டெலிவரி பர்சன் மாதிரி. லைக் இப்ப நான் மைனஸ் பண்றேன்னா எனக்கு ரெடியூஸ் பண்ணி அந்த ரெடியூஸ் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராக்கு கொண்டு போயிடு, வித்ட்ரானா வித்ட்ராக்கு, இல்ல நான் பிளஸ் பண்ண அமௌண்ட்டை எனக்கு டெபாசிட்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கோ அப்படின்னா இங்க வந்து ஸ்டோர் இது பண்ணிக்கோ. ஓகேவா, அப்போ இங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துரு. இப்ப யூஸ் ரெடியூசர் அப்படின்றது நம்ம பாக்குற டாபிக், அந்த கீபோர்ட்ஸ் யூஸ் அப்படின்றது. ஓகே, சோ யூஸ் ரெடியூசர் லைக் நம்ம நார்மலா வந்து மைனஸ் பண்றது இது பண்றது பாத்துருப்பீங்களா, அதே போல டாபிக் தான். சோ இப்ப டிரான்சாக்ஷன் என்ன, நம்மளோட ஃபங்க்ஷன் மேல ஸ்விட்ச் கேசஸ்ல கொடுத்திருக்கேன் இல்லையா. சோ ஸ்விட்ச் கேசஸ் இங்க பாஸ் பண்ணாதான் என்னால என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு எனக்கான ஸ்டேட்டுக்கான வேல்யூவை நான் இங்க கொடுத்துட்டேன். ஸ்டேட்டோட வேல்யூ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 50,000 அப்படின்றது. இப்ப எனக்கு ஸ்டேட்டை பிரிண்ட் அவுட் பண்ணு அப்படின்றது கொடுத்தனால என்ன ஆகும், இங்க ஸ்டேட் வந்து இங்க 50,000 வரும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு டோட்டல் அமௌண்டால சேவிங்ஸோ சம்திங் ஏதோ ஒன்று நீங்க கொடுக்கணும் அப்படின்னால என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்ப சேவிங்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 இருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து பட்டனை கிளிக் பண்ண எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நான் எழுதணும் இல்லையா. அப்ப ஆன் கிளிக் அந்த பட்டன் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். எனக்கு வித்ட்ராக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அண்ட் வந்து இந்த இதுக்கு வந்து ஏன்னா வித்ட்ரானா எந்த ஸ்விட்ச் கேசஸ் எடுத்து அந்த ஸ்விட்ச் கேசஸ்ல எந்த மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்றது எல்லாமே இங்க தான் கொடுக்கும். அப்ப கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு சோ இங்க என்ன பண்ணிக்க போறோம், வித்ட்ராவை எடுத்துக்க போறோம். அப்ப வித்ட்ரால எனக்கு என்ன பண்ணணும்னா அமௌண்ட்ன்ற ஒரு இதை பாராமீட்டரை நான் பாஸ் பண்ணிட்டு இதுக்கான இதை டிஸ்பாச் பண்ணுன்றது என்னன்னா லைக் இந்த ஆபரேஷன் எல்லாமே நடந்து இந்த வித்ட்ராக்கான வேல்யூ என்ன, அதே போல இந்த டெபாசிட்கான வேல்யூ என்ன அப்படின்னு. அப்ப டைப்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், ஒன்னு வித்ட்ரா இருக்கணும் இல்ல டெபாசிட் இருக்கணும். இப்ப வித்ட்ரானா என்ன பண்ணணும், வித்ட்ரா நடக்கணும், அதுக்கான பேலோடுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றது கொடுத்துக்கிறோம். அப்ப பேலோடுக்கான அமௌண்ட் அப்படின்றதுன்னா லைக் நம்ம 500 கொடுக்கணுமா 2000 கொடுக்கணுமா, எனக்கு மைனஸ் பண்ணு அல்ல பிளஸ் பண்ணு அப்படின்றது. சேம் இங்க என்ன பண்ணிக்கிறோம், கான்சல் டெபாசிட் அப்படின்றது கொடுத்தாச்சு. சோ இங்க என்ன யூஸ் பண்றோம், ஒரு டிஸ்பாச் அப்படின்றது கொடுத்தாச்சு. சோ டெபாசிட் இங்க பேலோட் அமௌண்ட் அப்படின்றது கொடுத்தாச்சு. சேம் இதே போல இப்போ நம்ம வந்து என்னன்னா நேம் என்னது வித்ட்ரா, இன்னொன்னு டெபாசிட்.
இதை நான் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்றது, ஏன்னா கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும் அப்படின்றதுக்காக ஆன் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்ல என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா வித்ரா அப்படின்றது கொடுத்துட்டு, ஸோ இந்த வித்ராக்குள்ளார எனக்கு என்ன பண்ணணும், இதுதான் நம்மளுக்கான அமௌண்ட் அப்படின்றது, அமௌண்ட் மேல கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை நான் இங்க வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இந்த அமௌண்ட் போக எனக்கு பிளஸ் பண்ணியோ ரெடியூஸ் பண்ணியோ டிஸ்பாச் பண்ணு அப்படின்றதுக்காக தான் இந்த டிஸ்பாச்சர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லைக் அந்த பழைய அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணி இந்த புது அமௌண்ட்டை நீ டெலிவரி பண்ணிடு அப்படின்றதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நடந்துச்சு அப்படின்னா வித்ரா, எனக்கு 500 வேணும், டெபாசிட் அப்படின்றது கொடுக்குறோம். அதனாலதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்க நம்ம அந்த அமௌண்ட் கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஆகுது, லைக் இங்க இருந்து ஒர்க் ஆகுது. அப்ப வித்ரா கொடுக்குறப்போ நான் வித்ரால எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோமோ எனக்கு அந்த இது நடக்குது, அதுக்கான ஆக்ஷன் நடக்குது. அண்ட் டெபாசிட்னு கொடுத்தனா டெபாசிட் பின்னாடி டெபாசிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நீ எந்த மாதிரி பேலோட்ஸ், எந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீ மைனஸ் பண்ணோம், அமௌண்ட் பண்ணி எவ்வளவு இன்டர்னலைசேஷன் பண்ணி லாஸ்டா ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்றது நீங்க வந்து டிஸ்பாச் பண்ணிடுங்க அப்படின்றத இங்க கொடுக்குறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா யூஸ் ரெடியூசர் அப்படின்றது சொல்லுவாங்க. இது ஓகே, இது ஓகேவா? ஸோ இதுல எது டவுட்ஸ் இருக்கா? இது ஓகே தானே? ஓகே, ஸோ வேற வந்து என்ன அப்படின்னா வேற என்ன டாபிக் உங்களுக்கு பெண்டிங், ஒரே நிமிஷம், வேற என்ன டாபிக் இருக்குன்றது பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ் ரெஃப்னு ஒன்று நடத்தினா யூஸ் ரெஃப், ஓகே சரி அதை வேணா பார்க்கலாம். பட்டன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றத கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போ எனக்கு இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபோக்கஸ்ன்றது இருக்கு இல்லையா, ஸோ ஃபோக்கஸ்ன்றது என்னது, நமக்கான பட்டன்ஸை நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபோக்கஸை கிளிக் பண்றப்போ எனக்கு இது வந்து இந்த மாதிரி அவுட்டர் பாருங்க, இது எப்படி ஆகும், இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது, எனக்கு போல்ட் ஆகலாம், லைக் வந்து ஹைலைட் ஆகுது இல்லையா. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ரெஃப் அப்படின்றது சொல்லுவோம். ஓகே, ஸோ ரெஃப்ன்றதை சொல்லுவாங்க. அப்போ இது என்ன ஆகணும் அப்படின்னா இதை ரெஃபரன்ஸ் வச்சு இது எனக்கு ஒர்க் ஆகணும், அதுதான் யூஸ் ரெஃப் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லைக் எனக்கு என்னன்னா ஃபோக்கஸை ரெஃபரன்ஸா வச்சு இது எனக்கு வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த யூஸ் ரெஃப் அப்படின்றது. ஓகே, ஸோ யூஸ் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா. ஓகே, கால் பேக்கும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கால் பேக் பார்த்தோம் தானே? கால் பேக்னா என்ன, யூஸ் எஃபெக்ட்னா என்ன? ஓகே, ஸோ யூஸ் எஃபெக்ட்ன்றது எவ்வளவு டைம்ஸ் கொடுக்குது. அப்ப யூஸ் எஃபெக்ட்ல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பட்டன் நான் கிளிக் பண்றப்போ ஃபங்க்ஷனும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். எனக்கு என்ன பண்ணக்கூடாது, யூஸ் கால் பேக்ன்றது என்ன பண்ணுன்னா லைக் நான் யாரை கால் பேக் பண்றேனோ அவங்களுக்கானது மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். லைக் பட்டனை கிளிக் பண்ணா பட்டன் இன்க்ரீஸ்ன்னு ஆகணுமே தவிர ஹோல் ஃபங்க்ஷனும் ரெஃப்ரெஷ் ஆகி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகக்கூடாது. அதுதான் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் கால் பேக் அப்படின்றத பார்த்திருப்போம். ஓகே, எரர் பவுண்டரின்ற உங்களுக்கு இன்னும் ஒரு டாபிக்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்வர்ட் ரெஃப் அண்ட் இதை வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ லைக் நான் என்ன பண்ணியாச்சு, ஒரு பட்டனை வந்து இன்புட்டை வந்து நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது வேற ஒரு இதுல கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஆர்சில போயிட்டு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா யூஸ் ரெஃப் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ யூஸ் ரெஃப் அப்படின்றது கொடுத்தாச்சு. ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆர்சிசின்றது கொடுத்துக்கலாமா. ஓகே, ஸோ இப்போ ஆர்சிசின்றது கொடுத்தாச்சு. இப்போ இந்த டிவ்வுக்குள்ளார என்ன பண்ணிக்க போறேன்னா ஒரு ஃபார்ம் வந்து நான் கொடுத்துக்க போறேன். அப்போ ஃபார்ம் கொடுத்தாச்சு. அப்போ இந்த யூஸ் ரெஃப் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இல்லையா, யூசர் ரெஃப் தான் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை இம்போர்ட் பண்ணிக்கலாமா. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம் விசிபிளா இருக்குமா நான் கொடுத்தது. அப்போ நார்மலா இந்த இன்புட்டை நான் கொடுக்குறப்ப ஃபோக்கஸ் ஆகுறது, எனக்கு நான் இப்போ ஃபோக்கஸை கொடுத்தோன்னே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எனக்கு ஹைலைட் ஆயிடும், லைக் வந்து ஃபோக்கஸ் ஆகணும் இது எனக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா யூஸ் ரெஃப் அப்படின்றது. ஓகே, இதுக்கும் நீங்க ப்ரீ டிஃபைன் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ரெண்டு விஷயம் மட்டும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணிப்பீங்க, உங்களுக்கு வேல்யூ எதுவும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துப்பீங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு உள்ளார என்ன பண்ணுவீங்க, ஒரு சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ சூப்பர் அப்படின்றது கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்க போறோம். ஸோ திஸ் டாட் அப்படின்றது கொடுத்து ஸ்டேட்ன்றது கொடுக்காம இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இன்புட் ரெஃப் அப்படின்ற ப்ரீடிஃபைன் லைக் வந்து ப்ரீடிஃபைன் மெத்தடை நான் இந்த நேம்ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். நானா இங்க கிரியேட் பண்ற நேம் தான்.
ஒரு இன்புட் கொடுக்க போறோம். அந்த இன்புட்கான ரெஃப் அப்படின்றத கொடுத்தாச்சு. எனக்கு என்ன பண்ண அப்படின்னா சோ ஜஸ்ட் இந்த நேம்ல ஸ்டோர் பண்ணு அப்படின்றது கொடுக்க போறேன். அப்ப எதை ஸ்டோர் பண்ண அப்படின்னா ரியாக்ட்டுக்கு உள்ளார இருக்கிற கிரியேட் ரெஃப் அப்படின்றத. அப்போ ஒரு இதை ரெஃப கிரியேட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், யூஸே பண்ணிக்க முடியும். லைக் இதே இதுதான் வந்து என்னன்னா இந்த இது கான்டெக்ஸ்ட்ல பார்த்திருப்பீங்க. யூஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் கிரியேட் பண்ணாதான் அந்த கான்டெக்ஸ்ட்டை யூஸே பண்ண முடியும். அதே போல ஒரு கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கான்டெக்ஸ்ட்டை நான் எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்புட் ரெஃப் அப்படின்ற கீவேர்ட். ஏன்னா இது சில டைம் என்னால டைரக்டா யூஸ் பண்ண முடியாதனால இன்னொரு நேம்ல ஸ்டோர் பண்ணி நான் இந்த இன்புட் ரெஃபை யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, சோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா இந்த இன்புட் குள்ளார நான் வந்து கிளிக் பண்றப்போ ஓகே, சோ லைக் இங்க வந்து என்னன்னா ஃபோக்கஸ்ல வந்து நான் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒர்க் ஆகணும் இல்லையா. ஓகே, சோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகே, சோ அப்போ ஃபங்க்ஷன்னா இங்க ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் கொடுக்க மாட்டோம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் டைரக்டா ஃபங்க்ஷனுக்கான நேம் கொடுத்துக்கலாமா. எனக்கு இங்க என்ன நடக்கணும், கிளிக் பண்றப்போ ஃபோக்கஸ் ஆகணும். அதையே என்னோட ஃபங்க்ஷன் நேமா வச்சுக்கிறேன். கிளிக் ஃபோக்கஸ் அப்படின்னா நம்மளா ஒரு நேம் வச்சாச்சு. ஓகே, சோ அண்ட் சி பிரேசஸ் அண்ட் காலி பிரேசஸ். அப்ப இது கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த this dot input ref இருக்கு பாத்தீங்களா, இது எனக்கு கரண்டா ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்றத கொடுக்க போறோம். ஏன்னா இதுல தான் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் வந்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா. சோ அப்ப this dot input ref அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ this dot input ref அப்படின்றது கொடுத்துக்கலாம். சோ அப்ப this dot input ref ன்னு கொடுத்துட்டு இந்த input ref எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா கரண்டா எனக்கு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றத கொடுக்கும். இந்த கரண்ட்ன்றது ப்ரீடிஃபைன் மெத்தட், ஃபோக்கஸ்ன்றது ப்ரீடிஃபைன் மெத்தட். ஓகே, சோ எனக்கு என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றத இங்க வந்து கொடுத்தாச்சு. ஓகே, சோ அப்ப இன்புட் ரெஃப்ல யார் இருக்காங்க, கிரியேட் ரெஃப் இருக்காங்க. அப்ப இந்த கிரியேட் ரெஃப்ன்றத என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடும். லைக் இந்த இதுக்கான ஆக்ஷனை இங்க கொடுத்து விடும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இன்புட்டை நான் இங்க கிளிக் பண்றப்ப நடக்குது, இந்த ஃபோக்கஸை கிளிக் பண்றப்ப என்ன நடக்கணும். அப்ப நான் அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இந்த ஃபங்க்ஷனை எங்க பாஸ் பண்ணிக்கலாம், இன்புட் குள்ளார பாஸ் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா நீங்க ஆன் கிளிக்னு கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்றப்ப நடக்கணும். எனக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபோக்கஸை கிளிக் பண்ணா அது ரெஃபரன்ஸ் எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்புட்க்கு வரணும் அப்படின்றது. அதனால இங்க என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரெஃப்ன்ற ப்ரீடிஃபைன் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப ரெஃப்ன்றத கொடுத்து இந்த ரெஃப் குள்ளார என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இன்புட் ரெஃபை நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிடுவேன். ஓகே, சோ எனக்கு என்ன நடக்கணும், இந்த இன்புட் ரெஃப் அப்படின்றது கொடுப்பேன். அப்ப this dot அப்படின்றது கொடுத்துட்டு சோ இங்க என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இன்புட் ரெஃப் அப்படின்றது கொடுத்துக்கலாம். அப்ப this dot input ref அப்படின்றது என்ன பண்ணோம், நம்ம இங்க மேல கிரியேட் பண்ணது. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆயிடும், கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் எனக்கு நான் இங்க பட்டனை கிளிக் பண்றப்பதான் எனக்கு என்ன நடக்கணும், அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்றப்ப எனக்கு என்ன நடக்கணும், ஃபங்க்ஷன். அப்ப அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்றது பட்டன் குள்ளார கொடுத்துட்டு இந்த ஆன் கிளிக் குள்ளார என்ன பாஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா சோ this dot, ஏன்னா இதை பைண்ட் பண்ணணும் இல்லையா, இது வந்து கிளாஸ் காம்போனன்ட். சோ டைரக்டா நீங்க கொடுக்க கூடாது. அப்ப this dot அப்படின்றது கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம், சோ this dot ன்னு கொடுத்தாச்சு. எனக்கு என்ன நடக்கணும், கிளிக் ஃபோக்கஸ் அப்படின்றதுனா நம்மளோட ஃபங்க்ஷனோட நேம், அந்த ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், நீங்க பைண்ட் பண்ணணும். சோ ஒன்னு கன்ஸ்ட்ரக்டர் பைண்டிங் யூஸ் பண்ணிருக்கணும், இல்ல நார்மல் பைண்டிங், இல்ல ஆரோ பைண்டிங், ஏதோ ஒன்னு கொடுத்துருக்கணும். நான் இங்க நார்மல் பைண்டிங்கே கொடுத்துக்கிறேன். அப்ப பைண்ட் பண்ணு, எது கூட பைண்ட் பண்ணு, இந்த திஸ்ன்ற கீவேர்ட் கூட பைண்ட் பண்ணிடு அப்படின்றது கொடுத்தாச்சு. ஓகே, சோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சோ நான் எப்ப வந்து இந்த ஃபோக்கஸிங் கொடுக்குறனோ அப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து இது ஆகணும். ஒரே நிமிஷம், அது எனக்கு ஹோல்ட் ஆகவே மாட்டது. லைக் அப்படியே தான் இருக்கு, பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இப்போ ஓகே, நான் அந்த ஃபார்முக்குள்ள போட்டிருந்தனால எனக்கு ஒர்க் ஆகல. ஓகே, சோ மீன்ஸ் ஒர்க் ஆகுது, லைக் அந்த ஃபோக்கஸிங் வந்து எனக்கு நல்லாவே தெரியல இல்லையா, லைட்டா ஒரு பாயிண்ட் மாதிரி தான் வந்துச்சு. இப்போ நான் அந்த ஃபோக்கஸிங் கொடுத்தோன்னே என்ன ஆகுது. ஓகே, சோ நான் இங்க டைரக்டாவும் கொடுத்துக்கலாம். அந்த ஃபார்முக்குள்ளார நமக்கு கொடுக்குறப்போ அது என்னன்னு தெரியல, லைக் வந்து எனக்கு லைட்டா தான் தெரியுது. இதோட டிஃபரன்ஸ் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ நான் இங்க கிளிக் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், ஃபோக்கஸ் ஆகும். அட் தி சேம் டைம் நான் ஃபோக்கஸ்ன்றதை கிளிக் ஆனா ஆகும். அப்போ ஃபோக்கஸ் கிளிக் ஆனா எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளிக் மீன்ஸ் பட்டன் குள்ளார என்ன பண்ணிருக்கீங்க, இங்க ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்கீங்க,
ஆன் கிளிக் கிளிக் ஃபோக்கஸ் அப்படின்றதுக்குள்ளார எனக்கு இன்புட் ரெஃபர் கால் இங்க வந்து கால் பண்ணிருக்கேன். இன்புட் ரெஃப்ல நம்ம யாரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், கிரியேட் ரெஃப்ன்றத நம்ம வந்து கொடுத்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ எனக்கு கிரியேட் ரெஃப்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்ப ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி கரண்டா இருக்கிறது இருந்து எனக்கு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றது கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்புட் ரெஃப் அப்படின்றத நம்ம இங்க கால் பண்ணோன்னே இங்க வந்து ரெஃபரன்ஸா யார் வச்சிட்டோம், பட்டனுக்கு இன்புட் ரெஃப் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்புட் ரெஃபை யாருக்குள்ளார பாஸ் பண்றோம், கிளிக் ஃபோக்கஸ் குள்ளார பாஸ் பண்றீங்களா? லைக் நீங்க ஃபர்ஸ்ட் இன்புட் ரெஃபர் கிரியேட் பண்றீங்க. இந்த கிரியேட் பண்ண ரெஃபரன்ஸை யாருக்கு கொடுக்குறீங்க, இன்புட்க்கு கொடுக்குறீங்க. நீ தான் ரெஃபரன்ஸ் அப்படி. ஆக்சுவலி ரெஃபரன்ஸ் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு நீ போகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ ஃபங்க்ஷன்ல என்ன பாஸ் பண்ணிருக்கேன், திஸ் டாட் இன்புட் ரெஃப்னு பாஸ் பண்ணிருக்கேன். அப்ப திஸ் டாட் இன்புட் ரெஃப் எங்க போகும், இன்புட் ரெஃப்னால யாரை எடுத்துக்கோ. அப்போ எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்றப்போ யாரை நீ ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்களதான். அதனாலதான் இங்க உள்ள என்ன பண்ணிருக்கீங்க, இன்புட் ரெஃபை கரண்டா ஃபோக்கஸ் பண்ணேன். அப்ப இன்புட் ரெஃபை யாருக்கு நான் பாஸ் பண்ணிருக்கேன், இன்புட்ல தான் நான் டைரக்டா கொடுத்திருக்கேன். அதனாலதான் நான் ஃபோக்கஸை கிளிக் பண்றப்ப எனக்கு இன்புட் இங்க ஒர்க் ஆகுது. ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி புரியுதா? இது இங்க ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றீங்க இன்புட்டை, நெக்ஸ்ட் என்ன பண்றேன், அது வந்து இன்புட்ல நான் பாஸ் பண்றேன். எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னா பட்டனை கிளிக் பண்றப்பதான் இந்த இன்புட் ஒர்க் ஆகும். அப்ப அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஒரு பட்டனை கிரியேட் பண்ணுவேன். பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு நடக்கணும்னா அதுக்கு ஒரு நான் ஃபங்க்ஷன் எழுதணும். அப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், கிளிக் ஃபோக்கஸ்ன்றது. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் என்ன பாஸ் பண்றேன், நான் கிரியேட் பண்ணி ரெஃபரன்ஸா இன்புட்க்கு கொடுத்த வேல்யூவை பட்டன்ல எனக்கு இதை கிளிக் பண்றப்ப இதை பண்ணு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அப்ப நான் ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிட்டேன். இந்த ஃபங்க்ஷனை எங்க போய் பாஸ் பண்ணுவேன், பட்டனுக்குள்ளார பாஸ் பண்ணுவேன். அப்ப அந்த பட்டனை கிளிக் பண்றப்ப அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ஃபங்க்ஷன்ல இருக்கிறது ரெஃபரன்ஸா எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட்க்கு போகும். இன்புட்ன்றது லைக் இதுதான், நீங்க ஏதோ இங்க வந்து என்டர் பண்றீங்க அப்படின்னா இதுதான் இன்புட் அப்படின்றது சொல்வீங்க. அப்போ ஓகே, ஸோ நார்மலா இந்த மாதிரி கொடுத்தாலும் எனக்கு ஆகும், இல்ல இது ரெஃபரன்ஸ் வச்சு வந்தனாலும் வரும். அதுதான் யூஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஃபரன்சஸ். ஓகேவா, இது ஓகே, இது ஓகேவா? ஓகே, ஸோ இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணலாம், அட்டெண்டன்ஸ் மட்டும் நான் பென் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ. ஸோ இதுல எது டவுட்ஸ் இருக்கா இந்த டாபிக்? ஓகே, யோகானந்த் இருக்கீங்களா?